என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா. என் நாமம் இந்தியன் என்றே நீயும் சொல்லடா. தமிழா தமிழா நாளை நம் நாடே. தமிழா தமிழா நாளும் நம் நாடே. வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். என்னடா நிகழ்ச்சி ஏதோ தமிழா தமிழா வந்தே மாதரம் தொடங்குதுன்னு உங்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சியா இருக்கும். நம்ம என்ன அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு போயிருக்கோமா இல்லை வேற சேனலுக்கு போயிருக்கோமான்னு ஒரு டவுட் வந்திருக்கும். அஸ்ட்ரோ சந்திரா சேனல்ல தான் நம்ம இருக்கோம். என்னோட விபாரிஸ் இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், ஆஸ்கார் நாயகன், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லக்கூடிய திரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து நம்ம டீட்டெயிலா ஜோதிட ரீதியா அலசி ஆராய போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். ஓகே, ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல பாக்குறது ஏஆர் ரஹ்மானோட ஜாதகம் தான். ஓகே, 6 ஜனவரி 1967 பிறந்திருக்காரு. காலையில 5:50 பிறந்திருக்காரு. சென்னையில பிறந்திருக்காரு. ஸோ பிறந்த ராசின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்திருக்காரு. விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம், தேய்பிரை ஏகாதசி திதியில பிறந்திருக்காரு. யோகம் திருத்தி யோகம், பவகரணம், ஆக்சுவலி தனுசு லக்னம். ஓகே, சோ பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த ராசி, ராசி துலாம் ராசி. துலாம் ராசினாவே சுக்கரனோட ராசி. சுக்கரன் இயல் இசைக்கு அதிபதி. இயல் இசை நாடகம் சுக்கரன் தான் ஆதிக்கம். சோ சுக்கரனோட ராசியில தான் அவர் பிறந்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி பாத்தீங்கன்னா ஹீலிங்கான திதி தான் ஏகாதசி திதி பொறுத்தளவுக்கு. ஏகாதசி திதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விரதம்லாம், ஏகாதசி விரதம் அதிகமா நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள். ஏகாதசி, ஏன்னா ஏகாதசி ஹீலிங் பண்ணக்கூடிய பவர் அது ஏகாதசிக்கு உண்டு. கண்டிப்பா. அப்படிங்கும்போது குருவோட நாள்ல பிறந்திருக்காரு. வியாழக்கிழமை பிறந்திருக்கும் போது ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஹீலிங் பண்ணக்கூடிய பவர் குரு வியாழக்கிழமை ஏகாதசி பிறந்தவங்களுக்கு இருக்குது. சோ பிக்கர் ஸ்கேல்ல நேச்சுரலாவே இருக்கும். சோ இவர் பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம். அப்புறம் லக்னம் பாத்தீங்கன்னா குருவோட லக்னம் தான். அதாவது தனுசு லக்னம் குருவோட லக்னம். சோ குருவோட ஆதிக்கம் இவர் ஜாதகத்துல நல்லாவே இருக்குது அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா குருவோட கிழமையில பிறந்திருக்காரு, குருவோட லக்னத்துல பிறந்திருக்காரு, சுக்கிரனோட ராசியில பிறந்திருக்காரு, அதாவது துலா ராசியில பிறந்திருக்காரு. ஓகே, சோ இவர் ஜாதகத்துல வரும்போது ஸ்டார்டிங் நம்ம ராசி கட்டத்துல என்ன கிரகங்கள் நான் சொல்றேன். தனுசு லக்னம் இருக்கு, சூரியன் புதன் லக்னத்தில் இருக்கு, 2ஆம் வீட்டுல சுக்கிரன், 4ஆம் வீட்டுல மீனத்துல சனி, 5ஆம் வீட்டுல மேச ராசியில ராகு, 8ஆம் வீட்டுல கடக ராசியில குரு, வக்கர குரு உச்சமா இருக்காரு, 10ஆம் வீட்டுல செவ்வாய் கன்னி ராசியில இருக்காரு, 11ஆம் வீட்டுல சந்திரன் கேது குளிகை மாந்தி துலாம் ராசியில இருக்கு, 11ஆம் வீட்டுல இருக்கு. சோ இதுதான் இதோட ராசி கட்டம். ஓகே, பேசிக்கா பார்க்கும்போது லக்னாதிபதி பாத்தீங்கன்னா குரு எங்க போய் உட்காந்து 8ஆம் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு, வக்கரமாய் உட்காந்துருக்காரு. சோ லக்னாதிபதி 8ல உட்காந்துச்சுனாவே என்ன ஒரு விஷயம்னா, என்ன சொல்றது, திரும்ப என்ன சொல்ற, பழைய வருஷனை உடைச்சிட்டு திரும்பி புது வருஷனா மாறணும். பழைய வருஷன்லயே இருக்கக்கூடாது, ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லக்னாதிபதி 8ல போய் உட்காந்துச்சுனாவே என்னன்னா செத்து பிழைக்கிற காம்பினேஷன் தான் கிட்டத்தட்ட. பழச விட்டு புதுசா மாறுறது. ஓகே, இந்த வருஷம் நான் இப்படி இருக்கேன், அடுத்த வருஷம் இன்னும் பெட்டரா இருப்பேன், அதுக்கு அடுத்த வருஷம் நான் பழைய வருஷனா இருக்க மாட்டேன், புது வருஷனா இருப்பேன். வருஷம் 2.5. ஆமா, சோ அதான் லக்னாதிபதி 8க்கான பரிகாரமே அதுதான். ஏன்னா நீங்க மாற்றங்கள்ல நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கணும்னு சொல்ல வரேன். சுருக்கமா சொல்ல போனா மாற்றங்களை ஏத்துக்க தயாரா இருக்கணும். அதான் லக்னாதிபதி 8ல போயிருக்கிற அமைப்பு. சோ இவர் ஜாதகத்துல எடுத்தோடனே நம்ம ஏன் லக்னாதிபதியோட திசையில தான் பிறக்கிறாரு, குரு திசையில தான் பிறந்திருக்காரு. சோ லக்னாதிபதி திசையில பிறந்திருக்காரு. லக்னத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் உட்கார்ந்திருக்கு. சோ 10ஆம் வீட்டதிபதியும் 9ஆம் வீட்டதிபதி லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கு. சோ பிறக்கிறதே 1ஆம் வீட்டோட திசையில பிறக்கும்போது ஏதோ முக்கியமான விஷயத்துக்காக பிறந்திருக்காரு அப்படிங்கிறது கிளியரா, இவரோட விஷயத்துக்காக இவர் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது, இவரோட வேலைக்காக இவர் பிறந்திருக்காருங்கிறது என்ன கிளியரா இண்டிகேட் பண்ணுது. ஓகே, சோ குரு திசை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா குரு திசை 1979 வரைக்கும் இருந்துச்சு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம்
பிறந்ததுல இருந்து ஒரு 12 வருஷமா குரு திசை நடந்துச்சு. சோ குரு திசை நடக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட அப்பா தவறினாரு சின்ன வயசுல. 1976 நினைக்கிறேன். 9 வயசு இவருக்கு 9 வயசு நடக்கும்போது. சோ பாத்தீங்கன்னா குரு திசைல வந்து ஏன் தவறாரு நம்ம பார்ப்போம். சோ ஓகே, சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டு விதி லக்னத்துல உட்கார்ந்திருக்காரு. சூரியனோட டிகிரி பாருங்க 21 டிகிரியில் இருக்கு. ராகுக்கு வந்து 2 கால்குலேஷன் இருக்கு. நான் ஒரு கால்குலேஷன் மாத்துறேன். சோ ட்ரூ கால்குலேஷன் நம்ம போயிருவோம். சோ ட்ரூ கால்குலேஷன் தான் ராகுவோட மெயினான கரெக்டான கால்குலேஷன் வரும். ஸோ ட்ரூ கால்குலேஷன்ல ராகு வச்சு பார்க்கும்போது ராகு வந்து 21 டிகிரி மேச ராசியில் இருக்காரு. சூரியன் வந்து 21 டிகிரி தனுசு ராசியில் இருக்காரு. டிகிரி சேம் டிகிரி. திரிகோணத்தில் இருக்கிற கிரகங்கள் எப்பவுமே கனெக்டடா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா இருக்கும். அப்படிங்கும்போது சூரியனும் ராகுவும் திரிகோணத்தில் இருக்கு. 1ஆம் வீட்டுல சூரியனும் 5ஆம் வீட்டுல ராகுவும். பாத்தீங்கன்னா ராகுவோட டிகிரியும் சூரியனோட டிகிரி கொட்டு இருக்கு. இப்ப சூரியன் வந்து தந்தைக்காரகன், அவர் வந்து ராகுவோட டிகிரியோட க்ளோஸா இருக்காரு. அதே மாதிரி 9ஆம் வீட்டையும் சூரியன் தான், அதுவும் ராகுவோட டிகிரியோட க்ளோஸா இருக்கு. சோ இது ஒரு காரணம் வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிருத்யு பாகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிகிரியில அந்த கிரகம் வந்து போகும்போது ஒரு ராசியில அந்த டிகிரி வந்து மோசமான டிகிரி அப்படிங்கிற மாதிரி கணக்குல இருக்கு. சோ அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா மிருத்யு பாக டிகிரியில அங்க சூரியனுக்கு பக்கத்துல எஸ்ன்னு போட்டிருக்கு. சோ அப்படிங்கிறது இது ஒரு ரொம்ப மோசமான காம்பினேஷன் வச்சுங்களேன். மிருத்யு பாக டிகிரியில ஏதாவது பிளான் போச்சுன்னா ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படிங்கிறது மோஸ்ட்லி நெகட்டிவ் ரிசல்ட் அதிகமா நம்ம பார்த்திருக்கிறது. பாசிட்டிவ் இருக்குது. சோ இங்க வந்து நம்ம இந்த நெகட்டிவ் நம்ம பேசுவோம். கிட்டத்தட்ட 22 டிகிரியில கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மிருத்யு பாகத்துல வருவார், தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு. அகைன் அது 9ஆம் வீட்டு விதி மிருத்யு பாகத்துல போய் உட்கார்ந்துருக்குது, தந்தையுடைய ஸ்தானம். அடுத்தது பாத்தீங்கன்னா நவம்சத்துல பாருங்க சூரியனும் ராகும், சூரியன் நீச்சமா உட்கார்ந்துருக்குது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா பிறந்தது வந்து ஹிந்துவா பிறந்து இஸ்லாமா மாறினது, அதுக்கும் நீங்க இதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்பா இறந்ததுக்கான இந்த இண்டிகேஷன்ஸ் நீங்க செக் பண்ணாலும் இதையும் எடுத்துக்கலாம். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த ஏன் நெகட்டிவ்னா லக்னாதிபதி 8ஆம் வீட்டுல போய் உட்காந்து 8ஆம் வீட்டு திசை நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு சிறப்பான திசை கிடையாது. ஆரம்பத்துல காலகட்டத்துல 9 வயசுக்கு 12 வயசு வரைக்கும் நினைக்கிறேன். 1979 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு குரு திசை நடந்துச்சு. குரு திசை முடிஞ்சிச்சு. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி திசை நடந்திருக்கும். 2ஆம் வீட்டு சனி, அடுத்து 3ஆம் வீட்டு சனி 4ல போய் உட்கார்ந்திருக்கு. சோ 2ஆம் வீட்டுல சுக்கிரனுக்கு வந்திருக்கு. சோ 2ஆம் வீட்டுல சுக்கிரனுக்கு வந்திருக்கிறது என்ன சொல்லுது, இவரோட குடும்பத்தை சொல்லுது. இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபேமிலி, அதாவது ஹார்ட் ஒர்க்கிங் ஃபேமிலியில பிறந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா சனி வீடு அப்படிங்கறனால. சுக்கிரனுங்கிறது கலைத்துறை, கலை சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். ஏன்னா இவரோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்ல இன்வால்வ் ஆயிருக்காரு, மியூசிக் கம்போஸ் பண்றது. அப்ப வந்து அதே சமயத்துல பாருங்க 9ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு யாரு, சூரியனும் புதனும் எங்க போந்திருக்கு, லக்னத்துல போந்திருக்கு. சோ அப்பா தொழில் வந்து இவரு பண்ணுவாரு. அப்பா என்ன செஞ்சாரோ அதை வந்து இந்த ஜாதகர் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். 9ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு சூரியன் புதன் லக்னத்துல உட்கார்ந்திருக்கிறது. அப்பாவும் அப்பாங்கிறது 9ஆம் வீடு, 10ஆம் வீடுங்கிறது வேலை. சோ 2 கனெக்ட் ஆகிட்டு லக்னத்துல உட்கார்ந்திருக்கு பாருங்க. இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதா, ஏன்னா 2ஆம் வீட்டுல அடுத்து வந்து சனி திசை நடந்திருக்கும். 12 வயசுக்கு அப்புறம் சனி திசை நடந்துச்சு. சனி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சின்ன வயசுலயே அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எஜுகேஷன் வந்து இவர் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. அகைன் சின்ன வயசுல இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி சனி கொடுத்துட்டாரு. குடும்பத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி, மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன வயசுலயே கொடுத்துட்டாரு. ஏன்னா குடும்ப சூழ்நிலைகள் சரியில்லை. ஏன்னா இப்ப 4ஆம் வீட்டு திசை தான், குரு திசை 4ஆம் வீட்டு விதி தான், சனி 4ஆம் வீட்டு தான். சோ பிறந்த என்விரான்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, டஃப்பான ஃபேமிலி லைஃப்ல தான் ஸ்டார்ட் பண்றாரு. பினான்சியலி ஸ்ட்ரகிளிங் லைஃப் ஸ்டைல் தான் ஸ்டார்ட் பண்றாரு அப்படிங்கறதான் சொல்ல வரேன். சோ இந்த சனி திசை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அவரோட ஸ்கில் செட்டை ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. தனுசு லக்னத்துக்கு பொறுத்த அளவுக்கு 2க்கும் 3க்கும் ஒரே ஆள் தான் அதிபதி சனி பகவான். சோ 2ஆம் வீடு பணம் சம்பாதிக்கிறது, 3ஆம் வீடு நம்ம திறமைகளை டெவலப் பண்றது. எப்பவுமே தனுசு லக்னம் திறமைகளை டெவலப் பண்ணுச்சுன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். சோ இவர் ஜாதத்திலயும் பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டு 3ஆம் வீட்டு அதிபதி சனி அப்படிங்கிறது 3ஆம் வீட்டு சனி திசை வந்து திறமைகளை டெவலப் பண்ண முடியாது, ஸ்கில் செட் டெவலப் பண்ண முடியாது. அது வந்து திசை வந்து நடந்துட்டு இருக்குது. 19 வருஷம் சனி திசை அப்படின்னா பாத்துங்க, 1998 வரைக்கும் நடந்துச்சு. அப்படிங்கும்போது இவருக்கு வயசு என்ன, 31 வயசு வரைக்கும்
31 வயசு. 67 பிறந்திருக்காரு. 77, 87, 97, 31 வயசு மேல நடந்திருக்கு. அப்படிங்கும் போது இந்த அதான். சனி தசை வந்து ம். பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஆரம்பிச்சு அவரோட திறமைகளை டெவலப் ம். பண்ண வச்சிருச்சு. ம். அகைன் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச வேலையை செய்வோம்னா 3ஆம் வீடு 10ஆம் வீடு ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்கணும். ம். ம். அவர் மீன் பேஷன் நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம செய்யணும் அப்படின்னா அப்படிங்கும்போது ம். ம். 3ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி. ம். 10ஆம் வீட்டை பாக்குது. 4ல வந்து ம். 10ஆம் வீட்டை பாக்குது, கன்னி வீட்டை. 10ஆம் வீட்டு அதிபதியான ம். சூரியன் 10ஆம் வீட்டு அதிபதியான புதனையும் 10ஆம் பார்வையா பாக்குது. ஸோ சனியோட இன்வால்மெண்ட் ம். கண்டிப்பா இந்த டெடிகேஷன் ஒர்க்ல கொடுத்துருக்கு. ம். ஓகே. ஸோ இந்த சனி திசை எண்டு கிட்டத்தட்ட எண்ட் ஆகிற டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆஹ், சொல்றது ஒரு ரெகக்னிஷன் வருதுன்னு நினைக்கிறேன். என்னங்க 1992க்கு அப்புறம் நினைக்கிறேன். 92 நினைக்கிறேன். ஆமா. 92ல தான் ரோஜா அவருடைய முதல் தமிழ் படம். ஆக்சுவலா சனி திசையில செவ்வாய் புத்தி, செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டு அதிபதி 10ல போய் உட்காந்துருக்குது. ம். சனி திசையில் செவ்வாய் புத்தி. ஆக்சுவலி சனி 5ஆம் வீட்டு செவ்வாய் 5ஆம் வீட்டு அதிபதி 10ல உட்காந்து 5ஆம் வீட்டு அதிபதி 10ல உட்காந்துச்சுனாவே 5ஆம் வீட்டுங்கிறது ம். என்டர்டைன்மெண்ட், ஒரு ஜாலியான விஷயம், கிரியேட்டிவிட்டி அது மாதிரி சம்மந்தப்பட்டது. நமக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னா 5ஆம் வீட்டு அதிபதி 10ல இருக்கணும். 5, 10 கனெக்ஷன் ஒட்டுக்கா இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்வோம் ம். அப்படிங்கறத சொல்லலாம். அந்த வேலை மூலியமா பேரு புகழ் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். ஓகே. சோ இவரு ஜாதத்துல 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் ம். புத்தி 10ல போய் உட்கார்ந்திருக்கும் போது இவருக்கு வந்து அவரோட ம். செஞ்ச வேலையினால புகழ் கிடைச்சது. கரெக்டாங்களா? ம். சனி திசையில செவ்வாய் புத்தி. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா சனி திசை கரெக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு புத்தி ஒரு அடுத்த லெவல் நான் இண்டிகேஷன் சொல்லுவேன். சனி திசையில குரு புத்தி ம். 1966 டு 1996 டு 1998 ம். 96 டு 98ல வந்து ம். குரு புத்தி. சனியை நம்ம லக்னமா போட்டு ம். பார்க்கும்போது சனிக்கு 10ஆம் வீட்டு ம். அதிபதியான குரு 5ல உட்கார்ந்திருக்காரு உச்சம் பெற்று. சனிக்கு 10ல வந்து ம். சூரியனும் புதனும் உட்கார்ந்திருக்கிறது சிறப்பான யோகம். ஆமா. அகைன் அகைன் ஃபேமஸா வரக்கூடிய அமைப்பு. வேலை மூலியமா வேலையில யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, புகழ கரெக்ட். பிடிக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கு அடுத்து இவருக்கு சனி திசை முடிஞ்சோடனே என்ன வருது? புதன் திசை வந்துருது. புதன் திசை. ம். புதன் வந்து 10ஆம் வீட்டு லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கு. அப்படிங்கும்போது புதன் ம். திசை 1998ல இருந்து 2015 வரைக்கும் வேலை இவரை தேடி வந்துச்சு. ம். வேலை இவரை தேடி தான் வரணும். ஏன்னா கரெக்ட். 10ஆம் வீடு வேலை, லக்கணங்கிறது ஜாதகர், ம். ஜாதகரை தேடி வேலை வந்துச்சு. இவர் போய் வேலை ம். ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இவரை நோக்கி எல்லாமே வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். ம். சோ அப்படிங்கும்போது புதன் திசை பொறுத்தளவுக்கு 17 வருஷம் புதன் திசை யோகமான திசை தான். ம். 1998ல இருந்து ம். 2015 வரைக்கும் இருந்துச்சு. புதன் வீட்டுல செவ்வாய் ம். உட்கார்ந்திருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து 10ல உட்கார்ந்திருக்கிறது. அதை வந்து புதன் ஆக்டிவேட் பண்ணிருக்கு புதன் திசையில. 12ஆம் வீட்டு அதிபதி ம். செவ்வாயும் 10ல போய் உட்கார்ந்திருக்குது. இன்டர்நேஷனல் லெவல்ல யோகத்தை ம். கொடுக்குது. அதான் இன்டர்நேஷனல் ஃபேம் வந்து ரைட். புதன் திசை கொடுத்துருது. உலக புகழை வந்து கரெக்ட். அவருக்கு வந்து அவரோட வேலை மூலியமா கொடுத்துருது அப்படிங்கறது அமைப்பு. நீங்க சொல்லும்போது ஒரு சின்ன தகவல் கூடுதலா, இவரு 2000 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்திய அரசோடைய மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருத 2000த்துல பெறுறாரு. 2009ல வந்து பாத்தீங்கன்னா, உலகிலேயே மிக உயரிய விருதான ஆஸ்கார் விருத ஸ்லம்டாக் மில்லினியர் அப்படிங்கிற படத்துக்காக, ஜெய் ஹோ அப்படிங்கிற பாடலுக்காக பெறுறாரு. மொத்தம் 2 ஆஸ்கார் விருது வாங்கினாரு. 2009ல ஆஸ்கார், 2000த்துல பத்மஸ்ரீ, 2010ல பத்ம பூஷன். இந்தியாவுடைய அடுத்த உயரிய விருது. எல்லாமே பாத்தீங்கன்னா 2000 டு 2010க்குள்ள மிக உயரிய விருதுகளை அவர் பெறாரு. 2000த்துல பத்மஸ்ரீ, 2009ல ஆஸ்கார், 2010ல பத்ம பூஷன். இப்படின்னு ரொம்ப ஒரு அசாத்தியமான விருதுகளை வாங்கி குவிக்கிறார். ஏன்னா தனுசு சோ இது லக்னம் கூடுதல் லக்னத்துல தகவலா. நீங்க சொல்ற மாதிரி ம். 1ஆம் வீட்டு திசை நடக்கும்போது ஜாதகருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகுது அந்த திசை. அப்படிங்கும்போது ஜாதகருக்கு ம். முக்கியமான திசை அப்படிங்கறத சொல்லணும். 1ஆம் வீட்டுல ஒரு கிரகம் உட்கார்ந்து அந்த திசையை நடத்தினா அது ஜாதகருக்கு ரொம்ப முக்கியமான திசை. சோ அப்படிங்கும்போது நம்ம சொன்ன இந்த கரெக்ட். அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே, இந்த அவார்ட்ஸ், மிகப்பெரிய லெவல்ல பேர் ம். பேர் புகழ் எல்லாமே வந்து இவருக்கு புதன் திசையில தான் கிடைச்சதுன்னு நம்ம சொல்லலாம். உலக புகழ் வந்து புதன் திசையில தான் கிடைச்சது. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். சனி திசை ஜஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி சுத்தி இருக்க இண்டஸ்ட்ரியில மீன் தெரிய அறிமுகத்துக்கு நல்லா வந்துடுறாரு, ஃபேமஸ் ஆகுறாரு. பட் புதன் திசை வந்து கண்டிப்பா. உலக புகழ் கொண்டு வந்துருது. கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா, புதன்னா பச்சை கலர். அவர் ஒரு பாடலே போட்டிருந்தாரு. பச்சை நிறமே, பச்சை நிறமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் போட்டு உலகமெல்லாம் ஹிட் ஆச்சு. அலை பாயுதேங்கிற படத்துல. கண்டிப்பா அதுவும் கண்டிப்பா அந்த 2000க்கு பிறகு அந்த காலகட்டத்துல தான் அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா. ஏன்னா ஐ மீன் சுக்கிரனோட இப்ப பாத்தீங்கன்னா மியூசிக் எதுனா சுக்கிரன் ரொம்ப இன்வால்வ் ஆகணும். அப்படிங்கும்போது சுக்கிரன் தான் இவர் ஃபேமிலி இதுலயே வந்துருச்சு. சுக்கிரன் ம். 2ஆம் வீட்டுல வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆமா. இவருக்கு வந்து 10ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து சுக்கிரனோட நட்சத்திரமான பூராடத்தில் இருக்குது. ம்.
அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் போராட நட்சத்திரத்துல உட்காந்துருக்குது. சோ அப்பா வந்து சுக்கிரனோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு, அப்பாவும் கலைத்துறையில இருந்திருக்காரு. சோ அடுத்து வந்து ஆமா. பாத்தீங்கன்னா ராகு வந்து பரணி நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு, அதுவும் சுக்கிரனோட நட்சத்திரம். இப்ப இங்க இருக்கிற ராகு வந்து நிஜம். ஒரு இன்டெலிஜென்டான ராகு. ஆக்சுவலி இந்த ஜாதகத்துல இருக்கிற ராகு எப்படிப்பட்ட இன்டெலிஜென்ட் அப்படின்னா, ம். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ஒரு வித்தியாசமான திங்க் ம். பண்றது, புதுசா ஏதாவது ஒண்ணு உருவாக்குறது. இப்ப பாத்தீங்கன்னா ராகு 5ல ம். உட்காந்துச்சுன்னா ஃபாரின் எஜுகேஷன் கொடுக்கும். சோ ஆக்சுவலி இவர் வந்து சூப்பர். ஸ்கூல்ஸ் வந்து சரியா கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா வெளிநாடு போய் படிச்சாரு, லண்டன் போய் படிச்சாரு, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்னு நினைக்கிறேன். ஓகே. டிகிரி டிகிரி பண்ணியிருக்காரு, டிகிரியோ டிப்ளமோ ஏதோ பண்ணியிருக்காங்க. சமயம் 5ஆம் வீட்டுல ராகு அந்த ம். என்ன சொல்றது, வெளிநாட்டு கலைகளையும் நம்ம கலைகளையும் இணைச்சு மியூசிக் எல்லாம் உருவாக்குறது, இந்த மாதிரி ஒரு புது ம். வடிவம் கொண்டு வர்றது மியூசிக்கு. அதாவது ம். இந்தியாவின் மியூசிக் வந்து உலக லெவல்ல கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியை வந்து இவர் ம். எடுத்து அதை சாதிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது 5ஆம் வீட்டுல ஓ. ராகு வந்து பாத்தீங்கன்னா இங்க ராகு வந்து ம். ராகுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ராகு வந்து டிசிப்ளினா கொண்டு வரணும். டிசிப்ளினா கொண்டு வந்தா ராகு ம். பயங்கரமான அச்சீவ்மெண்ட் கொடுக்கும். சோ இங்க இந்த ராகு வந்து டிசிப்ளினா கொண்டு வருது அப்படின்னா, லக்னத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கிறது, புதன் உட்கார்ந்திருக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுவுக்கு ம். டிசிப்ளினா கொண்டு வந்துருது. சூரியனும் ம். குருவும் ஸ்ட்ராங்கா இருக்கனால ராகு வந்து அது வந்து ஓ. ரொம்ப நெகட்டிவ் ரோலுக்கு போகாம பாசிட்டிவ் ரோல்ல ஆங்கிள் எங்களுக்கு வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 5ஆம் வீடு தான் கிரியேட்டிவிட்டி. புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கணும். இப்ப மியூசிக்ங்கிறது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கணும். சோ அந்த உருவாக்கக்கூடிய திறமைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் வீட்டுல இருக்கிற ராகு அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் ம். திங்கிங், அதான் சொல்றேன், வித்தியாசமான யோசிக்கிறது. அது மூலியமா வந்து புதிய யோசனையை கொடுத்து அன்யூஷுவல் மைண்ட்னு சொல்லுவாங்க. சோ வித்தியாசமா ம். யோசிக்கும் அதான். சோ அந்த எக்ஸ்ட்ரீம் கரெக்ட். லெவலுக்கு பரணி நட்சத்திரத்துல வந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல யோசிக்கக்கூடிய பவர் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ம். இவருக்கு வந்து கொடுத்திருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். அகைன் வந்து பாத்தீங்கன்னா இவர் விசாக நட்சத்திரம் அப்படிங்கும்போது ம். விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான குவாலிட்டி என்னன்னா, ஒரு கோல் டார்கெட் பிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த டார்கெட்டுக்காக எல்லா எனர்ஜியும் ஒட்டுக்கா சேர்த்து அந்த டார்கெட் நோக்கி அந்த வேலை செய்யும். ஒரு கோலை நோக்கி முடிவு பண்ணிச்சுன்னா அந்த வாவ்! கோல் நோக்கி போகும். அதான் விசாகம் நட்சத்திரம். ம். இந்திரா அக்னின்னு சொல்லுவாங்க அந்த வெப்பன் பேர், அந்த அந்த விசாக நட்சத்திரத்தோட சிம்பல்ல. சோ ஓகே. அப்படிங்கும்போது அந்த என்ன சொல்றது, ஒரு கோல் ஓரியன்டட் நட்சத்திரம், ஒரு ஃபோக்கஸ், ஒரு டார்கெட். இந்த டார்கெட்டை டிட்டர்மினா பண்ணும். அந்த அச்சீவ் பண்ற வரைக்கும் எதையும் மீதியெல்லாம் விட்டுரும். அந்த டார்கெட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். சோ எல்லா எனர்ஜியும் ஓ. ஒரே இடத்துல கம்பைன் பண்ணி அடிச்சு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றது தான் அதோட வேலையே, விசாக நட்சத்திரத்தோட வேலையே. சோ அதனால அந்த விசாக வெரி குட். நட்சத்திரம் இவருக்கு வந்து குருவோட நட்சத்திரம் அந்த லாங் டேர்ம் விஷனை வந்து கிளியரா ஃபோக்கஸ் பண்ண வச்சிருக்கு. ம். அகைன் வந்து பாத்தீங்கன்னா விசாக கரெக்ட். நட்சத்திரத்தோட இன்னொரு குவாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு தனிமை ஐசோலேஷன் சொல்லலாம். சோ ம். ஐசோலேஷனுக்கு கொண்டு போ, தனிமையில யோசிக்க வைக்கும். ஏன்னா க்ரௌடோட யோசிச்சீங்கன்னா நார்மலா யோசிக்க தான் முடியும். புதுசா வித்தியாசமா யோசிக்கணும்னா தனிமையில உட்கார்ந்திருக்கும் போது தான் புது ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். கரெக்ட். அகைன் அதுல வந்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல இருக்கிறது, ஏன்னா குருவோட நட்சத்திரம் அப்படிங்கும்போது அந்த கலைத்துறையில குருவோட நட்சத்திரம், ஐ மீன் சுக்கிரன் வந்து என்ன சொல்ற, சுக்கிரன் ராசியில விசாக நட்சத்திரம் உட்கார்ந்திருக்கிறது பாருங்க. சுக்கிரன் ராசி கலை கொண்டையான ராசி. ஆமா. சோ அதுக்கு வந்து விசாக நட்சத்திரம் உட்கார்ந்திருக்கும் போது அந்த குருவோட திங்கிங் ஆட்டோமேட்டிக் உள்ளுக்கு வருது. அதான். அகைன் கரெக்ட். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி ஆத்மகாரகன் பாருங்க. இந்த ஜாதகத்துல ஆத்மகாரகன் 10ல உட்கார்ந்திருக்குது. சோ ஆத்மகாரகன் 10ல ம். உட்கார்ந்திருக்கு. 12ஆம் வீட்டு அதிபதி ஆத்மகாரகனா வந்துச்சுன்னா இவரு ம். தனிமையில தான் இந்த மியூசிக்லாம் டெவலப் பண்ணக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் இவருக்கு நிறைய வரும். சோ இவர் வந்து கண்டிப்பா. பாத்தீங்கன்னா அகைன் ஏன் தனிமையை நான் சொல்றேன்னா, சந்திரனோட ம். டிகிரியும் கேதுவோட டிகிரி பாருங்க, 21 டிகிரி 22 டிகிரி ரெண்டுமே விசாக நட்சத்திரத்தில் தான். ஆமா. ஆமா. சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க வெளியில பப்ளிக்ல ம். வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிச்சுக்க மாட்டாங்க. காமிச்சுக்காங்கன்னா ம். இவங்களுக்கு வந்து தனிமை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆப்ஷன் மைண்டட் தான். ம். சோ அந்த மைண்ட ஓகே. வந்து வெளியில வந்து என்ன சொல்றது, எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. பட் இவருக்கு ஓகே. வந்து அந்த மியூசிக் வந்து இவரை பண்ண வச்சிருக்கு. மியூசிக் மூலியமா ஒரு நாள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் விஷயம் என்னன்னா, ஓ. அதான் சொல்றேன், சந்திரன் கேது சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க அம்மா வந்து ஒரு ஆன்மீகம் விசாகம். சார்ந்தவங்களா இருந்தாங்க. ம். அம்மா மூலியமா நிறைய ஆன்மீகத்துல இவருக்கு வந்து ஈடுபாடுகள் வந்துச்சு. விசாக நட்சத்திரம் ஆன்மீகத்துக்கும் உண்டான நட்சத்திரம் தான். ஆன்மீகம்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்றேன், ரிலீஜனை சொல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்றேன். ஓகே. So, அதுலயும் இவருக்கு வந்து ஈடுபாடுகள் வந்துச்சு. சோ அத ஏன்னா ஒரு ம். நல்ல ஹியூமன் பீயிங்கா இவர் வந்து உருவாக்கி இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா. நிச்சயமா. சரிங்கண்ணா, நீங்க விருதுல வேற என்ன சொல்லலாம்னா? நம்ம மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஜோதிட ரீதியான எல்லா தகவலும் கவர் பண்ணியிருக்கோம். ம், ம், ம். ஓகே. இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பர் டூப்பர் செலிபிரிட்டியோடைய டேட்டாவை எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆஸ்கார் விருது வாங்கிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து எல்லா இந்தியர்களும் கண்டிப்பாங்க. பெருமைப்படக்கூடிய இந்த வார்த்தை. இதை நான் நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, நானும் சொல்லணும்னு இருந்தேன்.
எல்லா புகழும் ம். இறைவனுக்கே. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஏன் எல்லா புகழும் இறைவனுக்கே அந்த வார்த்தையை சொல்றாருன்னு யோசிச்சு பாருங்க. ம். தனுசு லக்னம், லக்னத்திலேயே சூரியன் தனுசு. புதன். ஆமா. தனுசுனாவே கடவுள் சம்பந்தப்பட்டது. எல்லா புகழும் இறைவனுக்கே. சரி. புகழ் கண்டிப்பா. சூரியன். சூரியன் எங்க உட்கார்ந்திருக்காரு? தனுசு ராசியில உட்கார்ந்திருக்காரு. சோ எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற வார்த்தையின் மூலியமா இவர் வந்து மீன் அந்த வார்த்தையை வந்து இவரை டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிருது. நிச்சயமா, நிச்சயமா. இவரோட அதாவது பர்சனாலிட்டி இவரு காமிக்குது. எப்பயுமே எப்பயுமே தனுர் மாதம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அந்த தனுர் மாதத்துல சூரியன் வந்து தனுசு ராசியில இருப்பாரு. ஸோ அதுதான் நம்ம தமிழ்ல மார்கழி மாதம்ங்கிறோம். கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லுவாரு. ரிலீஜன்ல, தமிழ் இந்து ரிலீஜன்ல. நான் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அதுக்குள்ள வரல. பொதுவா சொல்றேன். அந்த மாரி தனுர் மாதம்ங்கிறது சூரியன் வந்து தனுசு ராசியில வாசம் செய்யக்கூடிய மாதம். ஸோ அவரு ஏன் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னாருன்னா, அதுக்கான விளக்கத்துக்கு இதுவும் பொருத்தமா இருக்குங்கிறதுனால இந்த வார்த்தைகள பயன்படுத்துறோம். கண்டிப்பா. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. தனுசு ராசியில சூரியன் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும். சோ அதனாலதான் தனுசு ம். ராசியில நீங்க சொன்ன மாதிரி பகவான் ஏன் சொல்லியிருக்காருன்னா மாதத்தில் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அதான் கான்சியஸ்னஸ் லெவல பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும். சோ ம். அதனால சொல்றேன் இவர் வந்து ம்ஹ்ம். ஸ்பிரிச்சுவல். ஏன்னா விசாக நட்சத்திரத்தோட இன்னொரு குவாலிட்டி என்ன ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருக்குது. ஏன்னா குருவோட எஸ், நட்சத்திரம் கரெக்ட். அது ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருக்குது. சோ அதனால இந்த ஆ. கான்சியஸ்னஸ் இவர் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கான்சியஸ்னஸ் இவர் மியூசிக் மூலியமா இம்ப்ரூவ் பண்றாரு. எஸ், மக்களோட கரெக்ட். கான்சியஸ்னஸ் மியூசிக்ல நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா பண்ணியிருக்காரு. சோ அந்த ம். கான்சியஸ்னஸ் மியூசிக் மூலியமா இம்ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணியிருக்காரு. கரெக்ட், ஏன்னா கரெக்ட். மியூசிக் இவரோட மியூசிக் இவரு ஹீல் பண்ணுது இல்லையா? நம்ம மியூசிக் அவரோட மியூசிக் கேட்கும்போது நம்ம வந்து என்ன சொல்றது? நமக்கு ஒரு கண்டிப்பா. சேட்னஸ்ல இருந்து ஹாப்பினஸ்க்கு மாறுறோம். சோ அந்த ஹீலிங் ம். பவர் அவரோட மியூசிக்ல கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. ஓகேங்க. சூப்பர், சூப்பர். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா, திரு ஏ.ஆர். ரகுமான் அவர்களுடைய ஜோதிட ரீதியான வாழ்க்கை வரலாறுகள எடுத்து நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சோம். நம்ம ரகுமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உலகத் தமிழ் மாநாட்டுல 2010ல பார்த்தீங்கன்னா, செம்மொழியாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மொழிக்கு வந்து பெருமை சேர்க்கும் வகையில புதிய இசை களத்துல அந்த பாடல இயற்றி குடுத்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, "ஜெய் ஹோ" அப்படின்னு வித்தியாசமான முறையில இந்தியாவ வந்து புகழ வச்சாங்க. வந்தே மாதரம் பாடல்கள புதிய மெட்டின் மூலியமா கொண்டு வந்தாங்க. "மாங்கல்யம் தந்து நானேனா" அப்படின்னு சொல்லக்கூடிய, தாலி கட்டக்கூடிய அந்த நேரத்துல சொல்லக்கூடிய மந்திரத்த ஒரு பாடலா வித்தியாசமான மியூசிக் ட்ரெண்ட்ல கொண்டு வந்து உலகம் முழுக்க பரவ செஞ்சாங்க. ஸோ ஆஸ்கார் விருது வாங்கி எல்லா புகழும் இறைவனுக்குன்னு அர்ப்பணிச்சாங்க. கிராமிய அவார்டு வாங்கி அதாவது உலகிலேயே மிக ஃபேமஸான விருது கிராமிய விருது. ஸோ அந்த கிராமி அவார்ட வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு எகைன் சொன்னாங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் இப்படி நெறைய எண்ணற்ற விருதுகள வாங்கி குவிச்சிருக்காங்க. எண்ணற்ற பாடல்கள குடுத்திருக்காங்க. எண்ணற்ற மெல்லிசை பாடல்கள், எண்ணற்ற மேற்கத்திய இசை, அதாவது வெஸ்டர்ன் மியூசிக்க வந்து நம்ம தமிழ் மியூசிக்கோட இணைச்சு ஒரு புதுமையான இசை ஆல்பத்த குடுத்த ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா விவரிச்சோம். ஸோ இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்த குடுத்திருக்கும்னு நாங்க நம்புறோம். அதுல ஜோதிடம் தாண்டி நம்ம வெளியில எங்கேயும் போகாம ஜோதிடத்துக்குள்ளேயே நம்ம இருந்தோம். ஸோ ஜோதிட ரீதியான தகவல்கள நம்ம விளக்கி எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ அவருடைய இந்த இந்த கட்டத்துடைய அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கும்போது, இதுல இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஏற்ப நம்மளுடைய நம்மளுடைய ஃபியூச்சரும் இத மாரி டிசைன் ஆவறதுக்கு இது ஒரு வழியா இருக்கும். பட் இது மட்டுமே காரணம் இல்ல. பல விஷயங்கள் சரியா இருக்கணும். ஸோ நல்ல ஜோதிடர் மூலியமா அத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிகழ்ச்சியில நல்ல நல்ல செலிபிரிட்டிய பத்திய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.